அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் பேசணும்னு தோணுச்சு. அது என்ன டாபிக் தெரியுமா? எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற ஒரு உடல் உழைப்பு நம்மகிட்ட இருக்குது? யோசனை பண்ணுங்க. நம்ம சாப்பிட்றோம், ஆஃபீஸ் ஒர்க் தான், உட்காரோம், எந்திரிக்கிறோம், அவ்வளோதான். மறுபடியும் இந்த கீழே கும்பிற பழக்கம் அந்த மாதிரி இல்லை. உட்காந்து கீழே சமணங்கால் போடுறோமா அப்படிங்கிறது டவுட்டு தான், இல்லையா? அப்போ எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிதானமாக சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? காலையில் அவசரமாக சாப்பிட்டு மறுபடியும் லஞ்ச் பிரேக்கில் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே சாப்பிட்ணும், அதுலேயும் ஒரு அவசரம். ஈவினிங் பார்த்திங்கன்னா லேட் நைட் ஃபுட்டு. இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய உடலை, இந்த பழக்க வழக்கங்கள் தான் சீரழிக்குது. சரிங்களா? இந்த ஹேபிட்டை முதல் மாற்றணும். எவ்வளோ பேர் ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க, கான்சியஸாக எடுத்துக்கிறீங்க, நல்லா மென்று சாப்பிட்றீங்க. நம்ம வாயில் இருக்கிற இந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, அந்த உமிழ்நீர் தான் மருந்து. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிகுறி கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்த ஒர்க் நம்ம இருந்துக்கிட்டே இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஓடிட்டாங்க, வேறு வழியே இல்லை. இதுக்கு இடையிலையும் நம்மளை தான் பார்த்துக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது இல்லையா? அதனால் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா மென்று சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சி ருசிச்சு சாப்பிடுங்க.